நம்ம சோர்ந்து போகும்போது கலங்கும்போது அந்த ஆத்துமாவை தேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, நீதியின் பாதையில் நடத்துவாராம். நம்ம நடக்கிற பாதையில் சில சமயத்தில் நம்மளை அறியாமலேயே அநீதியான பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த உலக மக்கள்லாம் அப்படி நடக்கிறாங்கல்ல, கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, இஷ்டத்துக்கு உலக வழியில் நடக்கிறாங்கல்ல. நிறைய பேர் நடக்கிற பார்த்தோன்னே நிறைய பேர் இதை செய்கிறாங்க, நிறைய பேர் இப்படி இருக்காங்க, அப்போ தப்பு இல்லையோ, நம்மளும் இப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்போ ஆண்டவர் சொல்வார், அது அநீதி. அந்த பாதையில் நிறைய பேர் போகிறாங்கன்னு அந்த பாதையில் போகாத, நீ நீதியான பாதையில் போகணும். எல்லோரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நீ வாங்கக்கூடாது. எல்லோரும் இந்த மாதிரி ஆபாச படம் பார்க்குறான்னு நீ பார்க்கக்கூடாது. எல்லோரும் இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு நீ விளையாடக்கூடாது. அவங்க அநீதியான பாதையில் போகிறாங்க, நீ நீதியான பாதையில் நடக்கணும். எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா, நம்ம அழகாக நடத்துகிறவர். அப்போது அவரோடு நீங்கள் நடக்கணும். அவர் கைப்பிடித்து நடத்தினா தானே உங்களை தேற்ற முடியும், உங்களை நடத்த முடியும். சும்மா காலையில் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டப்படி நடந்து அவர் இப்படி நடத்த முடியும். அவரை சார்ந்து வாழணும். ஆண்டவரே, உங்களை சார்ந்து நான் வாழ்கிறேன், என் கூட 24 மணி நேரமும் நீங்கள் இருந்து நடத்தணும். என்னை தேற்றுகிறவர், என்னை நடத்துகிறவர் நீங்கள் தான். உம்மோடு கூட நான் நடக்க என்னை அர்ப்பணித்து கொள்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அழகாய் நடத்துவார். உங்களை சோர்ந்து போகவே விட மாட்டார். நீ கொஞ்சம் முகம் வாடிட்டா கூட அவர் கேட்பார், ஏன் துக்கமாக இருக்கிற, எதனால் நீ சோர்வாக இருக்கிற, உங்களை உடனே தேற்றுவார். அவரை ருசித்து பாருங்களேன், அந்த இயேசுவோட நடந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். நீ கடந்து செல்கிற பாதையில் கரடு முரடான பாதையும் துக்கங்கள் பாடுகள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் அது ஒரு இனிமையாக இருக்கும். ஏன்னா அவர் கூட இருந்த நடத்துகிறாரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் கையில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்குறீங்களா? தகப்பனே, உங்கள் கையில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறவரும் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தெய்வனமாய் இருக்கிறீர். நீர் அப்படியே என்னை நடத்தும். உம்மை பின்பற்றி வர என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.